சென்னையில வீழ்ச்சி வந்தால் அது திமுகவுக்கு வரணும், கொங்குல வீழ்ச்சி வந்தால் அதிமுகவுக்கு வரணும். ஆனா எல்லாருமே திமுக கொடுக்கறாங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க சூப்பர் முதலமைச்சரின் பெண் நிறுவனம் எழுதி கொடுத்ததை போட்ட மாதிரி இருக்கு. திமுக 2021 தேர்தல் அப்ப தற்கொலைத்தனமாக எங்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கோம் அதுல இருந்து சவுண்ட் வருது வெளியிலேயே படுத்துக்கிறேன்லாம் ஓட்டினா இந்த முறை வேறு ஒரு கேங் தற்கொலைத்தனமா இருக்கு. விளக்கே ஏற்ற விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய சேகர் பாபு இன்னைக்கு பூஜை புனஸ்காரத்தோட திருப்பரங்குன்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பயமா இல்ல நமக்கு கடவுள் வரம் கொடுப்பாரு அப்படிங்கறதுனாலயா? ரெண்டையும் தாண்டி இன்னொன்னு இருக்குமா? சொல்லுங்க சார். பெரம்பூர்ல கொடுத்தப்ப அவருடைய பிரச்சார வாகனத்தை சேர்க்கவில்லை, திருச்சியில சேர்த்துட்டு அப்புறம் இங்க மாத்தி கொடுத்திருக்காரு. இது ரெண்டிலையும் சேர்க்காமல் அவர் பேர்ல இருக்கிற இந்த பள்ளிக்கூட சொத்தை காட்டல. இது எல்லாமே அவர் வெற்றி பெற்றாலும் அவர் வெற்றி செல்லாதுன்னு வழக்கு போடுவதற்கு நானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஷீரடி நீங்க போனீங்கன்னா அவர் பக்கத்துல இருந்த 2 பெண்களும் பனையூர்ல அவருடைய வீடு இருக்கிற அதே தெருவில் உள்ள தொழிலதிபருடைய மனைவியும் மகளும் இருக்காங்க. அந்த தொழிலதிபர் இப்ப அவங்களோட கோவிலுக்கு போறது என்ன? இது அமித்ஷாக்கு லிங்க் அனுப்பி என்டிஏவை இறைவை தேவை என்றால் என்டிஏவோடு இவரோடு என்டிஏவும் சேர வாய்ப்பு இருக்கு. 2500 பேருக்கு 2 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. அந்த 2500 பேர்ல பலர் ஒரு 25-35 லட்சம் ரூபாய் சின்ன காசு கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆதாரம் எல்லாம் தாம்பரத்துல கார்பரேஷனுக்கு ஒரு 35 கோடி டெண்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல ஒரு 100 கோடி டெண்டர். அப்ப எங்க வேணாலும் ரெய்டு பண்ணலாம். ரெய்டு பண்ண அமுத சுரபிகளாக ஆதாரங்கள் வரும். சென்ட்ரல் போறதா கேள்விப்பட்டோம். ஒரு விஷயம், அமித்ஷாவை போய் பார்க்க போறாரு செந்தில் பாலாஜி. இந்த வழக்கு பயம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விவகாரத்துல இல்லம்மா, டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு ரொம்ப சீரியஸ். அதே போல இன்னும் 2 வழக்கு செந்தில் பாலாஜி கிட்ட இருக்கு. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு சொன்னால் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏப்ரல் 23 நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதுல வாக்கு எண்ணிக்கை நேர்மையான முறையில நடக்க இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த வாக்கு எண்ணிக்கை நடுநிலையாகவோ இல்ல உண்மையான செய்திகளை நீங்க நேரடியாக நேர்காணல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாமரை டிவியில மறக்காம நீங்க இந்த நிகழ்ச்சியை நேரடியாகவே நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படியே கரண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாமரை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க பாருங்க. வாங்க இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்மளோட இணைந்திருக்கும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த எக்ஸிட் போல் அது எக்ஸாக்டான ஒரு போல் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. சரிங்க, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது மட்டும் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிடுங்க. இல்ல, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இல்ல, ஆக்சிஸ் மை இந்தியா வெளியேறதுக்கு முன்னாடி, அதாவது அது ஒரு 7-7:15 மேல 7:30 மணி வாக்குல வந்துச்சு. 6:30 மணி வாக்குல இப்பதான் முதல்ல அலோவ் பண்ணிச்சு. ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி 6 மணிக்கு போலிங் மேற்கு வங்காளத்துல முடிஞ்சு அரை மணி நேரம் சில பூத்துல கொஞ்சம் கடைசி ஆள் போடணும்னு வைக்கிறாங்க. 6:30 மணிக்கு நம்ம சன் டிவியை தரப்புனா முதல்ல NDTVல 145 சீட்டு திமுக கூட்டணின்னு போட்டாங்க. அப்பொழுதும் பல உடன்பிறப்புகள் திமுகவின் முக்கிய புள்ளிகள் ஆக்சிஸ் மை இந்தியா வரட்டும், ஏன்னா இந்தியா டுடே இப்பொழுது போல் நடந்தால் 39க்கு 39 ஜெயிக்கும் 2 மாசம் முன்னாடி அது அவங்க தெளிவாக பாராளுமன்றம் போட்டாங்க. சோ அதே மாதிரி வரும் ஒரு 4-5 பெரிய தலைவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனால் 7:30க்கு ட்வீட் அரை மணி நேரம் கழிச்சு அந்த ட்வீட்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஏற்கனவே பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டிருந்த சில கும்பல் மீண்டும் எழுந்திருக்கு. பட் இன்னைக்கு சாணக்கியா, டுடேஸ் சாணக்கியாவும் கிட்டத்தட்ட 67 சீட்டுகள் வரை தாவேக்கான கொடுத்திருக்காங்க. ஸோ இது வாய்ப்பு இருக்கிறதா? அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாரும் 9 பெரிய இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா சேர்த்தா 10 பேர் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட சில்லறைக்காக பண்ற அக்னி கிக்னிலாம் நம்ம விட்டுட்டா கூட அதுல 4 சேனல்கள்
திமுகவிற்கு மெஜாரிட்டி, ஐ மீன் கூட்டணியாக 26 கூட்டணியும் சேர்ந்து 125ல இருந்து 140 வரை கொடுத்திருக்காங்க. ஒரு 3 பேர் ஜேவிசி தெளிவாக மெஜாரிட்டியும், மற்ற CNN, IBNும் ஸ்பிக் மீடியாவும் அதிமுக கூட்டணி மெஜாரிட்டின்னாங்க. இது நீங்க சொன்ன ஆக்சிஸ் மை இந்தியா கிட்டத்தட்ட 98 முதல் 120 என தாவேகா தனியாகவே ஆட்சி அமைக்கும் அளவிற்கு என்று சொன்னார்கள். காமாக்யா என்பவர்கள் 80 திமுக, 65 அதிமுக, 70 அப்படின்னு பெரும்பான்மை இருக்காது அப்படின்னு சொல்லி யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, மூவே ஸ்பிளிட் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அதை கொஞ்சம் ஒட்டி அதே சமயத்துல அதிமுக குறைவாக இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா கொடுத்திருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், 4 முனை போட்டியில கடைசி முனை 10% வச்சுக்கோங்க. தாவேகா, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சைகள்லாம் சேர்ந்து ஒரு 10% போச்சுன்னா மீதம் இருக்கிற 90% யார் பிரிச்சுக்கிறாங்க? இப்ப 2024 தேர்தலில் திமுக ஒரு முனை, இன்னொரு முனையில அதிமுக தேமுதிக கூட்டணி, இன்னொரு முனையில பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக சேர்ந்து அவங்க 23, 21 கூட்டினா 44, நீங்க வாங்கினதும் 44. ஆனால் 3 பேருமே 30-30ன்னு வாங்கினால் கிட்டத்தட்ட அந்த காமாக்யா கொடுத்தது வரும். சரியா? ஆனால் அதிமுகவுக்கு அதிக வீழ்ச்சி அப்படிங்கறத கிட்டத்தட்ட நீங்க சொல்ற ஆக்சிஸ் மை இந்தியாவும் இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா, டுடேஸ் சாணக்கியாவும் சொல்லுது. இப்ப தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாவே எல்லா ஸ்டேட்லயும் ஒரேடியா எல்லாரும் ஜெயிக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டிலயும் அது கிடையாது. சென்னை பெல்ட்ல எப்பயுமே மிக அதிகமாக திமுகவும், கொங்கு பெல்ட்ல அதிமுகவும் ஜெயிக்கும். சோ இப்ப சென்னையில வீழ்ச்சி வந்தால் அது திமுகவுக்கு வரணும், கொங்குல வீழ்ச்சி வந்தால் அதிமுகவுக்கு வரணும். ஆனா எல்லாருமே திமுக கொடுக்கறாங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க சூப்பர் முதலமைச்சரின் பெண் நிறுவனம் எழுதி கொடுத்ததை போட்ட மாதிரி இருக்கு. பட் நீங்க கேட்ட ஆக்சிஸ் மை இந்தியா போல வேறு ஒரு டெல்லி நிறுவனம் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் போன் பண்ணி 24ஆம் தேதி காலையில போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி நாங்க போய் எங்க எடுத்தாலும், வேலுச்சேரி அந்த மாதிரி ஒரு சில பெல்ட்டுகள், கோயம்புத்தூர் எங்க எடுத்தாலும் இளைஞர்களில் பெரும்பாலானோர் நாங்க விசில்னு சொல்றாங்க, நீங்க செக் பண்ணுங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், காலையில 7 மணிக்கே என் வீட்டு அருகில் தரமணியில 2 ஐடி பார்க் 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஒரு 40 பேரை எடுத்தேன். அதுல 2 நிறுவனங்களில் வேலை பண்ற 10 இளைஞர்களை எடுத்துட்டு அதுல 2 பேர் விசிலுக்கு போட்டேன், 8 பேர் மற்ற கட்சிகள்னு மாத்தி சொன்னாங்க. 2வது ஐடி பார்க் போயிட்டு முதல் ஐடி பார்க் வழியா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த வாசல்ல டீ குடிக்கிறேன், அதுல 10ல 8 பேர் திரும்பி வராங்க. அந்த தாவேகா சொன்னவங்க பேசிட்டு இருக்கப்ப எல்லாரும் சேர்ந்த உடனே இப்ப 8 பேரும் தாவேகான்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போன உடனே ஒரே ஒரு சார், இந்த கும்பல்ல நாங்க மாத்தி போட்டோம்னு சொன்னா எங்களெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதனால நாங்க கும்பலாக இருக்கிறப்ப தாவேகாம்போம், நீங்க தனியா கேட்டப்ப சொன்னா அதுதான் உண்மைன்னாங்க. சோ இந்த மென்டாலிட்டி மக்கள்கிட்ட இருந்து போட்டிருக்காங்களா இத தெரியாது. சோ நமக்கு நீங்க சொன்ன மாதிரி 4ஆம் தேதி தான் இது நமக்கு தெளிவாகும், உண்மையான கரெக்ட் போல் தெரியும். பட் பெருவாரியாக பார்ப்பது என்னன்னா, விஜய்க்கு யார் ஓட்டு போட்டிருக்காங்க? நிச்சயமா. சோ விஜய்க்கு போடுவது, அவர் தெளிவா நான் ஜோசப் விஜய்னு பேரை சொல்லிதான் திருச்சிக்கும் அனௌன்ஸ் பண்ணார். அவர் பிரச்சாரம் பண்ணதே சென்னையிலும் டவுன் சவுத்துல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதை தாண்டி 1-2 இடத்துல தான் 18 இடம் தான் பிரச்சாரம் பண்ணார் இந்த போல் அனௌன்ஸ் பண்ண பிறகு. சோ இங்க சென்னையில இவங்க பீக்ல இருக்கிறது திமுக, சோ அவங்களுக்கு தான் வீழ்ச்சி. இப்ப மைனாரிட்டி சமூகத்தை டார்கெட் பண்ணா அதுவும் திமுக வீழ்ச்சி. அப்படி இருக்கிறப்ப அதிமுகன்னு சொல்ல முடியாது. அடுத்தது திரு ஜேவிசி மட்டுமே அவங்க எடுக்கக்கூடிய 8-10 சீட்ல 6-7 சென்னையிலேயே வரும்னு ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை சொல்லியிருக்காரு. மற்றவெல்லாம் 6ல இருந்து 24 சீட்டுன்றான். ஒரு போட்டியில மும்முனை போட்டியில ஜெயிக்கணும்னு சொன்னாலும் இல்ல 4 முனை போட்டியில 30% எடுக்கணும். 30% எத்தனை சீட்டு எடுப்பாங்க? சோ இது எல்லாமே விளையாட்டாக இருக்கு. ஒரு பக்கம் திமுக 2021 தேர்தலப்ப தற்கொலைத்தனமாக எங்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கோம் அதுல இருந்து சவுண்ட் வருது, வெளியிலேயே படுத்துக்கிறேன்லாம் ஓட்டினா இந்த முறை வேறு ஒரு கேங் தற்கொலைத்தனமா இருக்கு. அதை தாண்டி சில்லறைக்காக பேசக்கூடிய அண்டாக்கள், ஐடி ஊழியர்கள் எல்லாம் உப்பு போட்டு சோறு தின்னு, இவங்கெல்லாம் சோறு தின்றாங்களா இல்ல வேற ஏதாவது தின்றாங்களான்னு தெரியாது. காசுக்காக தமிழர்களை என்ன வேணா இழிவு பண்ணி பேசும் அண்டாக்களையும் சொம்புகளையும் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. எல்லோரும் 4ஆம் தேதி அடைபடும்படியாக
நான்காம் தூண்ல பண்ணது கிட்டத்தட்ட CNNIBNஐ ஒட்டி அதிமுக கூட்டணி 115 130 எடுக்குங்கிறது நடக்கும்னு பாக்குறேன். நான் 4ஆம் தேதி நம்ம சேனல்ல லைவ்ல உட்காந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே ஒவ்வொரு கட்சிகளையும் இப்ப நாங்க தான் வெற்றி அடைய போறனாலும் திமுகவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் திமுக கிட்ட இல்ல. அமைச்சர்களை கூப்பிட்டு இது உண்மைதானா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ளாகவே இருக்கு. அதே மாதிரி தாவேகாவுக்கும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் பொழுதும் ஒரு சந்தேகம் அந்த கட்சியிலுமே இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்காரங்களுமே நமக்கு அமையுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு கோயிலா ஒவ்வொரு கட்சிகளும் போயிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா எடுத்துக்கிட்டா தாவேகா விஜய் அவர்கள் திருச்செந்தூர், ஷீரடி, அடுத்தது நாளைக்கு வேளாங்கண்ணி அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அடுத்தது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் விளக்கே ஏற்ற விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய சேகர் பாபு இன்னைக்கு பூஜை புனஸ்காரத்தோட திருப்பரங்குன்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே எதற்காக அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பயமா இல்ல நமக்கு கடவுள் வரம் கொடுப்பாரு அப்படிங்கறதுனாலயா? ரெண்டையும் தாண்டி இன்னொன்னு இருக்குமா? சொல்லுங்க சார். வழக்குகள் இருக்கிறது, ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறார்கள். சோ ஒரு பக்கம் விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பயம் ஜெயிப்பாங்கிறதுக்காக இல்ல, அடுத்தது போய் எங்கேயாவது உட்கார்ந்துடக்கூடாதுங்க. இல்ல, விஜய் தனக்கு மெஜாரிட்டி வரவில்லை என்றால் என்டிஏ கூட்டணிக்கு போகணும்னா நானும் பக்தி உள்ளவன் தான், ஈவேரா பக்த கொள்கை இல்லை. பட் விஜய் தன்னுடைய தேர்தல் இது போட்டியிடும் வாக்கு அவருடைய பிரமாண பத்திரத்துல இதுல பெரம்பூர்ல கொடுத்ததுல இருந்து 100 கோடி சொத்தை திருச்சிக்கு கம்மியா கொடுத்திருக்காரு. பெரம்பூர்ல கொடுத்தப்ப அவருடைய பிரச்சார வாகனத்தை சேர்க்கவில்லை, திருச்சியில சேர்த்துட்டு அப்புறம் இங்க மாத்தி கொடுத்திருக்காரு. இது ரெண்டிலையும் சேர்க்காமல் அவர் பேர்ல இருக்கிற இந்த பள்ளிக்கூட சொத்தை காட்டல. இது எல்லாமே அவர் வெற்றி பெற்றாலும் அவர் வெற்றி செல்லாதுன்னு வழக்கு போடுவதற்கு நானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சோ அடுத்தது மனைவியோடு உள்ள பிரச்சனை வழக்குகள், இது போல பல வழக்குகள் இருப்பதால் சோ அடுத்தது எதிரிகளை அழிக்கக்கூடிய யாகம் செய்யணும்னா சத்ரு சம்ஹார யாகம். இதை சூப்பர் முதலமைச்சர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல தமிழ் பக்தர்கள் எல்லாம் 5 மணி நேரம் வெளியில உட்கார வச்சு பூட்டி வச்சு அவரு பண்ணாரு. சோ அதே மாதிரி ஒன்றை இவரும் பண்ணியிருக்காருன்றாங்க. சோ இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல இன்னொன்னையும் வச்சுக்கணும். ஜோசப் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போன பொழுது அந்த ஈஓஓ யாரோ வற்புறுத்தி நான் அந்நிய மதத்தை சேர்ந்தவன், திருச்செந்தூர் முருகனின் அருள் பெற பூஜை செய்கிறேன், வணங்க வந்துள்ளேன்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க ரிஜிஸ்டர்ல. இதை கையெழுத்து போட்டதையும் அதை வாங்கிய ஈஓவையும் நான் பாராட்டுகின்றேன். ஏன்னா உங்களுக்கு திருப்பதிக்கு நம்ம இது சாமுவேல் ஜெகன் ரெட்டி முதலமைச்சரா இருந்தப்ப போறப்ப அந்த ரிஜிஸ்டர் அங்கேயும் இருக்கு, ஆனா போடாம போவார். சோனியா காந்தி வந்தப்பையும் போடாம போனாங்க. 2 பேரும் பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ். அதே திருப்பதி கோயில்ல ஒரு 20 வருடம் முன்னால காங்கிரஸை சேர்ந்த ஜாஃபர் ஷெரீப்னு ஒரு அமைச்சர் கையெழுத்து போட்டு போயிட்டார். உடனே அவர்களுடைய இஸ்லாமிய சமூகத்துல சொன்ன உடனே எனக்கு தெரியாது, லைப்ரரியில விசிட்டர் கையெழுத்து மாதிரி போட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் இணை வைக்க கூடாது. அதே நம்ம ராகுல் காந்தி இருக்காரு, தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் விஞ்ஞானி. அவரு குஜராத்ல இருக்கிற சோம்நாத் கோயிலுக்கு போன பொழுது அவருடன் வந்த அவருடைய உதவியாளர்களில் ஒருவர் அவர் அந்நிய மதத்தை சேர்ந்தவர், சோமநாதரை தரிசிக்க வந்தார்னு கையெழுத்து போட்டார். இது பரவுன உடனே இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு ததுகா புதுகான்னு வேட்டியை கட்டிக்கிட்டு அவர் ராஜஸ்தான்ல ஒரு கோயில்ல போய் நான் காஷ்மீரிய பிராமணன், கவுல் பிராமணன், தத்தாத்திரேய கோத்திரம்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லாம நான் அந்நிய மதத்தை சார்ந்தவன், திருச்செந்தூர் முருகன் அருள் பெற வந்தேன்னு கையெழுத்து போட்டு ஜோசப் விஜய் போனார்னா அதை வரவேற்போம். அவர் பக்தியோடு சென்றாலும் ஜோசியர்கள் சொல்லி, அவருடைய முக்கியமான ஜோசியர் ரத்தன் பண்டிட்டுங்கிறாங்க, அவர் சொல்லி போனிக்கலாம். இன்னொன்னு ஷீரடி அவர் கூடயேதானே இருக்காரு. இல்ல, ஷீரடி நீங்க போனீங்கன்னா அவர் பக்கத்துல இருந்த 2 பெண்களும் பனையூர்ல அவருடைய வீடு இருக்கிற அதே தெருவில் உள்ள தொழிலதிபருடைய மனைவியும் மகளும் இருக்காங்க. அந்த தொழிலதிபர் ஒரு உள்வட்டத்தின் மூலம் அமித்ஷாவுடன் நடுக்கம் உள்ளவர். அவருக்கு அந்த சிபிஐ வழக்கு வந்த நேரத்துல போய் அவருடைய உதவியை பெற்றாருங்கிறதும் பலருக்கும் அறியும். சோ விஷ்ணுவர்தன் ரெட்டின்னு சொல்லிட்டு. சோ அதனால இப்ப அவங்களோட கோவிலுக்கு போறது என்ன, இது அமித்ஷாக்கு லிங்க் அனுப்பி என்டிஏவை தேவை என்றால் என்டிஏவோடு இவரோடு என்டிஏவும் சேர வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தான் ரிசல்ட் தெரியாது, அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம பண்ண 10 இடத்துல சர்வே பண்ணா அவங்க 10 ஏஜென்சி சர்வே ரிப்போர்ட் இப்ப வச்சிருப்பாங்க. சோ விஜய்க்கு முழு வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கை இல்லை. வெற்றி பெறுவோம்னு இருந்தால் நேற்றைய தினம் வந்த வேட்பாளர்களை இங்கேயே வச்சுட்டு ரிசல்ட் வந்தப்புறம் அனுப்பிச்சிருப்பாரு. கண்டிப்பா. சோ அதெல்லாம் நடக்கல. அதனால இப்பொழுதுக்கு திமுக
தன்னுடைய தோல்வியை உணர்ந்து விட்டது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பேப்பர்ல, நேத்து பேப்பர்ல, தமிழ் பேப்பர்ல ஏதோ ஒரே ஒரு பேப்பர்ல இருந்தது, இன்னைக்கு ஆங்கில பேப்பர், ஆனா ஹெட்டிங் கரெக்டா இல்லை. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஜாமீனில் உள்ளவர் கைது அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கு. யாருன்னு பேர் போடாம. சரியா? நேத்திக்கு அஸ்வத்தாமன் விமான நிலையத்தில் கைதுன்னு ஒரு தமிழ் பேப்பர்ல. அதாவது திரு ஆம்ஸ்ட்ராங் வட சென்னையில் நில மோசடிகள் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பண்றவர். ஏற்கனவே வட சென்னையின் தாதாவாக இருந்தவர், தற்போது அமைச்சராக இருக்கிறார். சோ அவரை எலிமினேட் செய்வதற்கு இன்னொரு கேங்காக நாகேந்திரன் என்ற ரவுடி ஜெயில இருக்கிறவர், அவருடைய மகன் தான் இந்த அஸ்வத்தாமன். இவர் யாருன்னு சொன்னால் செல்வ பெருந்தகையுடைய உதவியாளர். சோ இவ்வளவு பெரிய லிங்க் இங்க போகுது. ஏன்னா திருநெல்வேலியில ஜெயக்குமார்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கு கைகள் பின்னால் கட்டப்பட்டபடியாக அவருடைய தோட்டத்தில் தற்கொலைனாங்க. அப்புறம் பார்த்தா கை கட்டப்பட்ட நிலையில எரிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி எரிச்சுக்கிறவன் எப்படி கையை கட்டியிருப்பான? இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடிக்கு போய் அதுல குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. ராமஜெயம் வழக்கு இன்னும் 15 வருஷத்துக்கு மேல. சோ அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்ல 28 பேரை கைது பண்ணி அதுக்கப்புறம் அது சிபிஐக்கு அனுப்பிச்சு அந்த சார்ஜ் ஷீட்டே செல்லாதுன்னு வழக்கு கொடுத்தோம்னா சார்ஜ் ஷீட்டை இது பண்ணுங்க, சிபிஐ இருக்கட்டும் சொல்லி அப்புறம் சிபிஐயும் வேண்டாம் இப்ப ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. அதுல தப்பி உள்ள ஜாமீனில் உள்ள திரு அஸ்வத்தாமன் இன்னைக்கு வெளிநாடு தப்பி போகணும்னா திமுக திரும்பி வராதுன்னு அவங்களுக்கு இவங்க சொல்லி போனாரா? ஏன்னா அதே மாதிரி திரு சேகர் பாபு தொகுதியில எதிர்கட்சி தாவேகாவுடைய கேண்டிடேட் அடிச்சுட்டு நேற்றுக்கு ஹைகோர்ட்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். சினோரா அசோக்குக்கு துறைமுக தொகுதியின் தாவேகா வேட்பாளருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது. இது தாண்டி இன்னொன்னு அபாயமணின்னு சொல்லுவீங்களா, இல்ல கழுத்துல கயிறு இறுகுகிறதுன்னு சொல்லுவீங்களா? செந்தில் பாலாஜி வழக்குல நேத்து வந்த தீர்ப்பு பாத்தீங்களா? இல்ல, இன்னைக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழக்குகளுமே இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு இவங்க பதட்டம் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ரிசல்ட்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா யூகிக்க முடியுது. இதுல முக்கியமாக அதுவும் பெருந்தலைகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இதுல அதிகமாக சிக்கிறாங்க. இந்த வழக்குகள் எந்த நிலையில போய் முடியும்? இல்ல சேகர், நேற்றைக்கு இந்த கடந்த 3 நாட்கள்ல 2 பெரிய வழக்கு, 3 வழக்குகள் வந்ததுமா. ஒண்ணு திரு ஐ பெரியசாமி வழக்கு 2006-11 அவர் சட்டத்திற்கு விரோதமாக கருணாநிதியுடைய உதவியா செக்யூரிட்டியில இருந்த ஒருவருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஐபிஎஸ் ஆபீசர் ஜாஃபர் சேட்டுடைய மனைவிக்குமாக இங்க திருவான்மியூர்லயும் கருணாநிதியின் உதவியாளர் ஒருவருக்கு முகப்பேர்ல எல்லாம் 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. அவங்க லயன்ஸ் கிளப்ல இருந்து இவர் சமூக செயலாளர் அப்படின்னு சோசியல் ஒர்க்கர்னு வாங்கிட்டு வந்தா கொடுக்கறதா. இதெல்லாம் சட்டத்திற்கு விரோதமானது. அது என்ன, ஜாஃபர் சேட்டுடைய மனைவியும் கருணாநிதி உதவியாளரும் திருவான்மியூர்ல ஒரு கமர்ஷியல் பிளேஸ் அடுத்தடுத்த 2 வீடை வாங்கி மனையை வாங்கிக்கிட்டு அதுக்கு பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு தனியார் நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டு பல மடங்கு லாபத்துல வித்திருக்காங்க. இது எல்லா ஆதாரமும் இருந்து ஸ்டாலினுடைய டிவிஎஸ்சி தண்டனை வாங்கி தராமல் வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இடி உள்ள இனிமே விசாரிக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. சோ அவங்கள காப்பாத்துறதுக்காகவே இந்த வேலை நடந்திருக்கு. அடுத்த வழக்கு பாத்தீங்கன்னா KN நேரு பேர்ல இடி எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னதுக்கு நாங்க அப்படி சொல்லலை என்பதாக சென்னை ஹைகோர்ட் சொல்லி இருக்கின்றாங்க. அதாவது முன்னாள் இப்ப இருக்கிற தலைமை நீதிபதியும் வேறொரு நீதி அருள்முருகன் 2 பேர் கொண்ட பெஞ்சு நாங்க சொல்லலன்னு இருக்காங்க. போன பெஞ்சு தான் சொல்லுச்சு. இப்ப கண்டிப்பாக அடுத்த 4 நாளைக்குள்ள எஃப்ஐஆர் போட்டாகணும் KN நேரு பேர்ல. KN நேரு வழக்கு ரொம்ப நல்ல வழக்குமா. ஏன்னா ஒரு 2530 போஸ்டோ 2508 பிஇ இப்ப படிச்சவங்க எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும், பிஇ படிக்கிறதுக்கு தலையில முட்டிக்கிட்டு ராத்திரி கண்ணை முழிச்சுக்கிட்டு காலையில அதிகாலை எழுந்து படிச்சது போதாம இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்ட்டு கோச்சிங் சென்டர் போய் படிச்சுட்டு வந்தா 2500 பேருக்கு 2 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. அந்த 2500 பேர்ல பலர் ஒரு 25-35 லட்சம் ரூபாய் சின்ன காசு கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆதாரம் எல்லாம் வாட்ஸ்அப் சாட்டுகளாக ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து அவங்க அதை போட்டோவை எடுத்து இந்த நம்பரை மாத்திரம் அனுப்புவாங்களாம்.
இந்த நோட்டை எடுத்து வருபவர் சொல்லும் பேங்கில் பணத்தை அனுப்பவும்னு சொல்லிடுவாங்களாம். அவர் எடுத்துட்டு வந்தோம்னா அந்த பேங்குக்கு அனுப்பி அந்த பணம் வெளிநாடு போற அளவுக்கு ஹவாலா டிரான்சாக்ஷன் டேட்டாஸ் எல்லாமே எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டெண்டர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நானே ஒரு இது மெக்கானிக்கல் போற இது படிச்சுட்டு பொறியாளராக இருந்தவன். நான் எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க கீழே வேலை செய்யுது, நம்மளே கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சின்ன சின்ன வேலையை எடுத்துட்டேன். ஐயா கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டெண்டர் போட்டா 3 IAS அதிகாரிகள், 6 IPS அதிகாரிகள், அப்படி யாருக்கு KN நேருடைய தம்பியுடைய கம்பெனி உதவியாளருக்கு அனுப்புறாங்க மெசேஜ். ஐயா இந்த நிறுவனம் பார்ட்டி திமுகவிற்கான பார்ட்டி ஃபண்டு, நாங்கெல்லாம் வேலை செய்யறப்போ எங்க சம்பளத்துல இருந்து ஒரு 10% கம்பெனி பிடிச்சுப்பாங்க, கம்பெனி ஒரு 10% போடும். இதுக்கு பேரு ப்ராவிடன்ட் ஃபண்ட், PFன்னு பேரு. இது வருங்கால ஓய்வு கால வைப்பு நிதி. இப்ப இவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த டெண்டர் அடுத்த மாசம் நடக்க போற இந்த டெண்டரை இந்த கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். அதுல ஒரு டெண்டரை ஒரு IPS அதிகாரி நயனதாரா கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்த அந்த கேமராமேனுடைய கம்பெனிக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆதாரங்களோடு கொடுத்து இன்னும் FIR போடல. இந்த FIR வந்தால் தாம்பரத்துல கார்பரேஷனுக்கு ஒரு 35 கோடி டெண்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல ஒரு 100 கோடி டெண்டர். அப்ப எங்க வேணாலும் ரெய்டு பண்ணலாம். ரெய்டு பண்ண அமுத சுரபிகளாக ஆதாரங்கள் வரும். இவர்கள் எல்லாம் அதை சந்திக்கணும். அவங்களுக்குன்னு உதவி பண்றதுக்கு ரொம்ப மலிவான விலையில் 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வாங்குற கபில் சிபல், முகுல் ரோத்தகி இது போன்ற வழக்கறிஞர்களை வைத்து தப்பிப்பார்கள். சோ அதுல இருந்து இது பண்றதுக்கு இன்னும் கூட இப்ப நீங்க பாத்திருக்கிறது திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் தான் சொன்னீங்க. வழக்குல ஜெயிக்கிறதுக்கெல்லாம் பல்வேறு கோயில்கள் இருக்கு. திரு கனிமொழி அவர்கள் 2Gல உள்ள இருந்தப்ப கன்னியாகுமரியை சேர்ந்த கிறிஸ்தவ MP வசந்தி ஸ்டான்லி அவங்க காஞ்சிபுரம் பக்கத்துல, எனக்கு அந்த கோயில் பேரே அவங்க போன பிறகு தான் தெரியும், வலக்குருத்தீஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்குது. சோ அந்த கோயிலுக்கு மாசம் போய் கனிமொழிக்காக அர்ச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பீப் சாங்னு ஒண்ணு சிம்பு சார் பாடினப்ப திரு T ராஜேந்திரன் அந்த கோயிலுக்கு போனார். அதுக்கப்புறம் நம்ம சீர்காழியில ஒரு கோயில் இருக்குமா, நம்ம KN நேரு அண்ணாச்சி, ரெட்டியார் அண்ணாச்சி போனாரு. சட்டநாதர் கோயில். சோ சட்டத்துக்கு காப்பாத்துறதுக்கு சட்டநாதர் கோயில் போனோம். அது மாத்திரம் இல்ல, அப்புறம் திருப்பதியில எல்லாமே இந்துக்கள் கோயில் தான். இந்துக்களே கடவுள் கோயில் மாதிரி விட்டுருங்க. இந்துக்கள்லாம் கடவுள் கோயில் ஆச்சா. சட்டநாதருக்கு மாத்திரம் போனா போதுமா? திருப்பதியில போய் 44 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார். அது இல்லாம அப்புறம் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு நேரு போனார். சரியா? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் வேற லெவல். இது எல்லாம் கூட பெரிய ஆள் யாரு? தமிழ்நாட்டுடைய அதானி கலாநிதி மாறன். அவங்க குடும்பம் 2Gல மாட்டி இருந்தப்போ அவருடைய மனைவி செல்வி அக்கா எல்லாரும் போய் எங்க போனாங்க? காளஹஸ்தியில போய் பரிகாரம் பண்ணாங்க. கனிமொழியுடைய அம்மா உடுப்பிக்கு போன போட்டோ எல்லாம் இருக்கும். ஸோ வழக்குகள் அதிகமாக ஜோசியர்களும் பரிகாரங்களும் வரும். ஸோ ஆட்சி மாறும் எனும் பொழுதுதான் இந்த கோயில்கள் ஓப்பனாக வெளியில வரும். ஆக்சுவலா 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் வரதாக இருந்த முதலமைச்சர் 2 பிரச்சனைகளுக்காக கீழே வந்துட்டார் கொடைக்கானல்ல இருந்து. ஒரு பக்கம் மனைவி கோயில்கள் செல்ல வேண்டும், அங்க இருந்தப்பவே அங்க இருக்கிற கோயிலுக்கு ஸ்டாலினோடு போனார்னு ஒரு செய்தி வருகிறது. அவங்க மட்டும் போனாங்க அப்படின்னு ஒரு கொளஞ்சியப்பர் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கிற ஞானமுருகன் கோயில் போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு அங்க போனா விசேஷம்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இருந்து பார்த்தா அந்த பக்கம் பழனிமலை தெரியும். அது விசேஷம். ஸோ அங்கிருந்து இதை பார்க்கறதே ஒரு புண்ணியம்னு அவரும் வந்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ அதுக்கப்புறம் கட்சியில ஒரு 20 to 40 முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தாம்பரம், டிநகர், திருவத்தியூர் போல சீட்டு கிடைக்காத முன்னாள் MLAக்கள் எல்லாம் கட்சி தாவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னொன்னு டெல்லியில் அமித்ஷாவுடன் நட்பில் உள்ள குடும்பத்தை சேர்ந்த மூத்த MP ராகவ் சத்தா போல கலைஞர் திமுக என்று ஆரம்பித்து 6 முதல் 12 MPக்களை இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட்டாக பாஜகவுக்கு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் செய்தி வருகிறது. இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டோம் சார். இப்போ செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு CBIக்கு மாத்திட்டாங்க. இந்த வழக்கு விஷயமாக சென்ட்ரல் போறதா கேள்விப்பட்டோம். ஒரு விஷயம், அமித்ஷாவை போய் பார்க்க போறாரு செந்தில் பாலாஜி. இந்த வழக்கு பயம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விவகாரத்துல இல்லம்மா, டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு ரொம்ப சீரியஸ். அதே போல இன்னும் 2 வழக்கு செந்தில் பாலாஜிட்ட இருக்கு. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு சொன்னால், இப்ப நம்ம தெருவுல
40 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சிங்கிள் வீடா இருக்கிறது. ஃபிளாட்டா மாறினா அதே ஒரு வீட்டுல ஒரு வீடு இருந்த இடத்துல 4 வீடு வந்து 4-8 வீடு வந்துருது. ஸோ ஒரு 50 வீடுக்கு மேல போச்சுன்னா கரண்ட் பிளக்சுவேஷன் இல்லாம லோ வோல்டேஜ் ஆகாம இருக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். ஸோ வீடுகள் அதிகமாக அதிகமாக டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாகும். பழச மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறப்போ தமிழ்நாடு இபி ரொம்ப லாபத்துல போகுது. ஒரு 2 லட்சம் கோடி தான் நஷ்டம். யாரும் கோச்சிக்காதீங்க, 1,75,000 தான். சரியா? இந்த நஷ்டம் பிரைவேட் கொடுக்க போறதா ஒரு செய்தி வேற. இல்ல, அதை விடுங்க. அதுல என்னன்னு சொன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு புரிதலுக்காக 45 kVA டிரான்ஸ்ஃபார்மர் 600 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும்னு டெண்டர் போடுறாங்க. இப்ப டெண்டர் போட்டா ஒரு பொருளை நீங்க இன்னைக்கு தேங்காய் வாங்கணும்னு போய் நம்ம வெஸ்மாம்பலத்துல போய் 4 கடையில போத்தீங்கன்னா, ஒரு கடையில 30 ரூபான்னு போட்டிருப்பாங்க, ஒண்ணுல 32 ரூபான்னு போட்டிருப்பாங்க, ஒரு கடையில 300 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஒரே சைஸ் தேங்காய் 4 கடையில 4 விலை தான் இருக்கும். ஆனா இங்க 37 கம்பெனி கலந்துக்குது. 37 கம்பெனியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரே ரேட்டு, கடைசி 1 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அடி பேஸ் ரேட் வேற இருக்கும், டாக்ஸ், பேக்கிங், ஃபார்வர்டிங் இதுன்னு போட்டு அதுல 29 கம்பெனி தான் முத நாள் திறக்கிறாங்க. கமர்ஷியல் பிட் மேபி இஎம்டி டெண்டர் டிடி வைக்கலையோ என்னமோ ஒரு 8 பேர் திறக்கல. 29 பேரும் ஒரு ரேட். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணா 37 பேரும் ஒரே ரேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம சாதாரணமா இப்ப 600 டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் போடுறோம்னா 600 சப்ளை 600 கலந்து கொள்வதற்கு 500 சப்ளை பண்ண மாதிரி கம்பெனின்னு சொல்லி ஒரே ஆளு கொடுக்குற மாதிரி தான் போடுவாங்க. இல்ல அதிகபட்சம் 2-3 பிரிப்பாங்க. இங்க என்ன பண்றாங்க, 37 பேரும் ஒரே ரேட். அப்புறம் 37 பேரையும் கூப்பிட்டு நீங்க 7,37,040 ரூபான்னு கோட் பண்ணிருக்கீங்க 37 பேரும், அது 680 கொடுங்கன்னு ஆளுக்கு 30 பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இது கொடுக்கப்பட்ட அதே மாதத்தில் ராஜஸ்தான்ல அதே ஸ்பெசிபிகேஷன் உள்ளத 380 வாங்கியிருக்காங்க. சோ 3,80,000 ரூபாய் பொருளை 7,15 லட்சத்துக்கு மேல கோட் பண்ணிட்டு 680 இதுல ஸ்டாலினுடைய உள்துறையும் போலீஸ் துறையும் டிவிஎஸ்சி சார்பாக இந்த டெண்டரில் எந்த நஷ்டமும் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப அதை அது 2 வருஷமா எஃப்ஐஆர் போடலன்னு என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் ஃபைட் பண்ணி இப்ப சிபிஐ வந்திருக்கு. இதே மாதிரி நிலக்கரி விஷயத்திலையும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சென்ற ஆட்சியின் போது அதானி இந்த கப்பல்ல இந்தோனேஷியால கறி ஏத்துறாங்க. கறி ஏத்துறப்ப ஏத்தின கரியுடைய எரிபொருள் திறன் கிலோ கேலரிஸ்ல 4,800 இருந்து 5,200 சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதே கப்பல் இங்க வருது, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அதே கப்பல் அதே கறி இங்க 6,000 கிலோ கேலரின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இது மாதிரி 6,000 கிலோ கேலரி ஒரு டன் 10,000 ரூபான்னா இது 4,000 ரூபா தான். இப்படி கொடுத்ததுல 3,000 கோடி கிட்டத்தட்ட அதானி நிறுவனம் ஊழல் செஞ்சிருக்குன்னு அரப்போர் ஜெயராமன் வழக்கு பெண்டிங் இருக்கு. சோ அந்த இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு பிளைட்ல வராங்க. ஸ்பெஷல் தனி விமானத்தை எடுத்து 4 பேர் வராங்க. கௌதம் அதானி, அவருடைய சகோதரர், மகன் மற்றும் ஒரு ஜிஎம் நேரா தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலைக்கு வராங்க. அங்கே ஒரு மணி நேரம் இருந்துட்டு ஒரு 6 கோடி ரூபாய் காரில் அதுக்கு பிறகு ஈசிஆர் போறாங்க. போயிட்டு 4 மணி நேரத்துல திரும்பி போயிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றார், நான் அவர் அதானியை சந்திக்கலன்னு. அப்ப சூப்பர் முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க. சோ இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கா இல்ல பரந்தூர் ஏர்பாட் கான்ட்ராக்டுக்கா இல்லாட்டி இதுக்கான்னு தெரியாது. சோ இது போல பல வழக்குகள் இருக்கு. சோ இது எல்லாமே அவர்களை சுற்றி இருக்கிறது. இந்த இது வந்துச்சுன்னா அடுத்தது நேரு பேர்ல போட்டாகணும். அதற்கு பிறகு இதே அரப்போர்வா உங்களுக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் லாரி நெல்லை எடுத்துட்டு போறதுல 850 கோடி ஊழல் வழக்கு இருக்கிறது. சோ இது எல்லாமே இவர்களை சுத்தியுள்ள பாம்பு. ஆட்சி அடுத்த முறை திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்மை பொறுத்தவரை தமிழர் பணம் மீட்கப்பட வேண்டும். அரப்போர் ஜெயராமனோட சேர்ந்து கொண்டு இந்த வழக்குகளை துரிதப்படுத்தி இதற்குரிய தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும்.